வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை ஒரு காணொளி கற்பித்தலினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தரம் 8 தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்திலிருந்து பாட அழகு 9 இடம்பெற்றிருக்கக்கூடிய திரிசொல் என்ற பாடப்பகுதியை கற்கவிருக்கின்றோம். இன்றைய பாடப்பரப்பிலே இயற்சொல் பற்றிய விளக்கம், திரிசொல் என்பதன் விளக்கம், திரிசொல்லின் வகைகள், ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொற்கள், மதிப்பீட்டு வினாக்கள் என்பவற்றை நாம் கற்கவிருக்கின்றோம். மாணவர்களே, இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். நாம் இலக்கண வகை சொற்களை பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், உரிச்சொற்கள், இடைச்சொற்கள் என வகைப்படுத்தி பார்த்திருப்போம். இங்கே இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படுகின்றன. முதலாவது இயற்சொல், இரண்டாவதாக திரிசொல், மூன்றாவதாக திசைச்சொல், நான்காவது வடசொல். மாணவர்களே, பெயர் சொல்லுக்கு ஒரு உதாரணமாக பூ என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மலை என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. இந்த பூ என்ற சொல்லும் மலை என்ற சொல்லும் எல்லோருக்குமே எளிதில் புரியக்கூடிய சொற்களாகும். இவற்றை நாம் இயற்சொல் என்று குறிப்பிடுவோம். பூ என்ற சொல்லினுடைய அர்த்தம் அல்லது மலை என்ற சொல்லினுடைய அர்த்தம் கற்றோருக்கும் கல்லாதோருக்கும் மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களாக அமைகின்றன. எனவேதான் இவற்றை நாம் இயற்சொல் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது எல்லோருக்கும் மிக எளிதில் புரியக்கூடிய சொற்கள் இயற்சொல் எனப்படும். வினைச்சொல்லுக்கு 2 உதாரணம் இங்கே தரப்பட்டுள்ளன. தூங்கினேன், சொன்னேன். தூங்கினேன் என்ற சொல் தூங்குதல் என்ற பொருளை உணர்த்துகின்றது. சொன்னேன் என்ற வினைச்சொல் சொல்லுதல் என்ற பொருளை உணர்த்துகின்றது. இவற்றை நாம் இயற்சொல் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது எல்லோருக்கும் மிக எளிதில் புரியக்கூடிய சொற்கள் இயற்சொல் எனப்படுகின்றது. அதே நேரத்தில் கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை அவதானியுங்கள். வி வெட்பு. வி என்ற ஓரெழுத்துச் சொல் பூ என்பதை குறிக்கின்றது. வெட்பு என்ற சொல் மலையை குறிக்கின்றது. வி என்ற சொல்லும் வெட்பு என்ற சொல்லும் எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் அல்ல. இவை கற்றோருக்கும் மட்டுமே புரிவதாக அமையும் சொற்கள். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே புரிவதாக அமையும் சொற்களை நாம் திரிசொல் என்று குறிப்பிடுகின்றோம். மாணவர்களே, இயற்சொல் என்பது எல்லோருக்கும் மிக எளிதிலே பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சொற்களாக கருதப்படுகின்றன. திரிசொல் என்பது இயற்சொல் போல் பொருளை உணர்த்தாது அரிதாக பொருள் உணர்த்துவதாக வரும் சொல் திரிசொல் எனப்படும். திரிதல் என்பது இயல்பு நிலையிலிருந்து திரிதல், அதாவது மாறுதல் அல்லது வேறுபடுதல் என்று பொருள்படும். எனவே திரிசொல் என்பது கற்றோருக்கு மாத்திரம் பொருள் விளங்கக்கூடிய சொற்களாகும். மாணவர்களே, திரிசொல் எத்தனை வகைப்படும்? திரிசொல் 2 வகைப்படும். ஒன்று, ஒரு பொருள் குறித்த பல சொல். 2, பல பொருள் குறித்த ஒரு சொல். முதலாவது ஒரு பொருள் குறித்த பல சொல். இரண்டாவது பல பொருள் குறித்த ஒரு சொல். இவ்வாறு திரிசொல் 2 வகைப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, திரிசொல் எத்தனை வகைப்படும்?
திரிசொல் இரண்டு வகைப்படும். ஒன்று, ஒரு பொருள் குறித்த பல சொல். இரண்டு, பல பொருள் குறித்த ஒரு சொல். முதலாவது, ஒரு பொருள் குறித்த பல சொல். இரண்டாவது, பல பொருள் குறித்த ஒரு சொல். இவ்வாறு திரிசொல் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. இப்போது நாம் ஒரு பொருள் குறித்த பல சொல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களை ஒரு பொருள் குறித்த பல சொல் என்போம். எடுத்துக்காட்டாக, பூ பூத்தது, மலர் பூத்தது, புஷ்பம் பூத்தது, வீ பூத்தது, போது பூத்தது. இவ்வாக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூ, மலர், புஷ்பம், வீ, போது ஆகிய பெயர் சொற்கள் பூவை குறிப்பனவாக அமைந்துள்ளன. அதாவது பூ, மலர், புஷ்பம், வீ, போது ஆகிய பல சொற்கள் ஒரு பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. இதனையே நாம் ஒரு பொருள் குறித்த பல சொல் என்று குறிப்பிடுகின்றோம். மாணவர்களே, ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. சேய் சிரித்தது, குழவி சிரித்தது, சிசு சிரித்தது, மகபு சிரித்தது. சேய், குழவி, சிசு, மகபு ஆகிய சொற்கள் குழந்தை என்பதையே இங்கே உணர்த்தி நிற்கின்றன. அதேபோன்று நேசம் வைத்தேன், பாசம் வைத்தேன், பற்று வைத்தேன், பரிவு வைத்தேன், ஈரம் வைத்தேன். இங்கே நேசம், பாசம், பற்று, பரிவு, ஈரம் ஆகிய சொற்கள் அன்பு என்ற பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு பல சொற்கள் இணைந்து ஒரு பொருளை உணர்த்துமாக இருந்தால் அதனை நாம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக மேலும் 2 உதாரணங்கள் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களுக்காக இங்கே தரப்பட்டுள்ளன. சொல்வாய் பசுங்கிளியே, கூறுவாய் பசுங்கிளியே, இயம்பாய் பசுங்கிளியே, கூறுதியாள் பசுங்கிளியே, விளம்பாய் பசுங்கிளியே. மாணவர்களே, இங்கே சொல்வாய், கூறுவாய், இயம்பாய், கூறுதியாள், விளம்பாய் ஆகிய சொற்கள் சொல்லுதல் என்ற பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு சொல்வாய், கூறுவாய், இயம்பாய், கூறுதியால், விளம்பாய் ஆகிய சொற்கள் அனைத்துமே இணைந்து சொல்லுதல் என்ற ஒரு பொருளையே குறித்து நிற்பதால் இவற்றை நாம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் என்று குறிப்பிடுகின்றோம். அதேபோன்று அவன் தூங்குகிறான், அவன் உறங்குகிறான், அவன் துயில்கிறான், அவன் நித்திரை செய்கிறான், அவன் துஞ்சுகிறான். இங்கே தூங்குகிறான், உறங்குகிறான், துயில்கிறான், நித்திரை செய்கிறான், துஞ்சுகிறான் ஆகிய வினை சொற்கள் தூங்குதல் என்ற பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு தூங்குகிறான், உறங்குகிறான், துயில்கிறான், நித்திரை செய்கிறான், துஞ்சுகிறான் ஆகிய வினைச்சொற்கள் அனைத்தும் இணைந்து ஒரு பொருளை உணர்த்தி நிற்பதால் இதனையும் நாம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கு ஓர் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களே, இங்கே கிளியினுடைய படம் தரப்பட்டுள்ளது. கிளியை நாம் தத்தை, கிள்ளை, கிஞ்சுகம், சுகம் என்றும் அழைக்கலாம்.
தத்தை, கிள்ளை, கிஞ்சுகம், சுகம் ஆகிய பல சொற்கள் இணைந்து கிளி என்ற ஒரு பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. அடுத்ததாக தாமரை. தாமரை மலரை நாம் கமலம், அம்புயம், பங்கஜம், முண்டகம், முளரி என்றும் அழைக்கலாம். கமலம், அம்புயம், பங்கஜம், முண்டகம், முளரி ஆகிய பல சொற்கள் இணைந்து தாமரை என்கின்ற ஒரு பொருளையே உணர்த்துகின்றன. அடுத்ததாக குளம். குளத்தை நாம் பொய்கை என்றும் தடாகம் என்றும் கயம் என்றும் வாவி என்றும் அழைக்கலாம். பொய்கை, தடாகம், கயம், வாவி ஆகிய சொற்கள் குளம் என்கின்ற ஒரு பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. அதேபோன்று காடு என்பதை வனம், கானகம், ஆரண்யம், அடவி, காணம், கான் ஆகிய பல சொற்கள் உணர்த்துகின்றன. இவ்வாறு பல சொற்கள் இணைந்து ஒரு பொருளை உணர்த்தி நிற்பதால் நாம் இதனை ஒரு பொருள் குறித்த பல சொல் அல்லது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லாக கருத முடியும். மேலும் சோலை பொழில் என்றும், நந்தவனம் என்றும், கா என்றும், மலர் பொழில் என்றும், பூஞ்சோலை என்றும், பூங்காவனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு பொழில், நந்தவனம், கா, மலர் பொழில், பூஞ்சோலை, பூங்காவனம் ஆகிய பல சொற்கள் சோலை என்கின்ற ஒரு பொருளை உணர்த்துவதால் இதனையும் நாம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களே, நாம் இதுவரை நேரமும் பல சொற்கள் குறித்து நிற்கும் ஒரு பொருள் என்ற திரிசொல்லை பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு இங்கே மதிப்பீட்டு வினாக்கள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக பின்வரும் சொற்களை குறிக்க வழங்கும் வேறு 2 சொற்கள் தருக என்ற கேள்வி தரப்பட்டுள்ளது. அதன் கீழே 10 சொற்கள் தரப்பட்டுள்ளன. முதலாவதாக நீர். நீரை வேறு எவ்வாறு குறிக்கலாம்? தண்ணீர் என்று குறிப்பிடலாம், ஜலம் என்று குறிப்பிடலாம், அப்பு என்றும் குறிப்பிடலாம். அடுத்ததாக தீ என்ற சொல் தரப்பட்டுள்ளது. தீயை நெருப்பு என்று குறிப்பிடலாம், கடல் என்றும் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஒளி என்ற சொல் தரப்பட்டுள்ளது. இதனை நாம் சுடர், சோதி என்றும் குறிப்பிடலாம். தாய் என்ற சொல்லுக்கு அன்னை, அம்மா, அம்மை என்றும் குறிப்பிடலாம். வானம், ஆகாயம், விசும்பு ஆகிய சொற்களை நாம் குறிப்பிடலாம். மாணவர்களே, இவ்வாறு ஏனைய சொற்களுக்கும் அந்த ஏனைய சொற்களையும் வேறு விதமாக அழைப்பிக்கப்படுகின்ற சொற்கள் 2 நீங்கள் எழுதுவதனூடாக இந்த பயிற்சியை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மாணவர்களே, உங்களுக்கான அடுத்த பயிற்சியாக கீழ்வரும் பல சொல் குறிக்கும் ஒரு பொருளை தெரிவு செய்க என்ற பயிற்சி தரப்பட்டுள்ளது. முதலாவதாக கழல், கால், தாள், பதம், பாதம் ஆகிய பல சொற்கள் குறிக்கின்ற ஒரு பொருள் யாது? இவை அனைத்துமே அடி என்கின்ற ஒரு பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. அடுத்ததாக அணி, எழில், கவின், சுந்தரம், வடிவு, வனப்பு இவை அழகு என்ற சொல்லை உணர்த்தி நிற்கின்றன. நேசம், பற்று, பரிவு, பாசம், ஈரம் ஆகிய பல சொற்கள் அன்பு என்கின்ற ஒரு பொருளை உணர்த்துகின்றன. அண்டம், அந்தரம், உம்பர்,
சேண், விண், விசும்பு ஆகிய சொற்கள் ஆகாயம் என்கின்ற ஒரு பொருளை உணர்த்தி நிற்கின்றன. ஆசான், வாத்தியாயன், குறவன், தேசிகன் ஆகிய பல சொற்கள் ஆசிரியர் என்ற ஒரு பொருளையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சொற்களையும் நன்கு வாசித்து அங்கு வந்திருக்கக்கூடிய பல சொற்கள் உணர்த்துகின்ற ஒரு பொருளை தரப்பட்டுள்ள இடைவெளியில் எழுதுக. மாணவர்களை, அடுத்ததாக உங்களுக்காக சரியான விடையை தெரிவு செய்க என்ற ஒரு பயிற்சியும் அதன் கீழ் 5 வினாக்களும் தரப்பட்டுள்ளன. மாணவர்களே, அடுத்ததாக வேறுபட்ட சொல்லின் கீழ் கீறிடுக என்ற ஒரு பயிற்சியும் இங்கே தரப்பட்டுள்ளது. அதில் 8 வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றிலே தரப்பட்டுள்ள சொற்களில் எந்த சொல் பொருத்தமற்ற சொல் என்பதை தெரிவு செய்து நீங்கள் அதனை கோடிட வேண்டும். இதனூடாக இந்த பயிற்சியை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்காக இணைக்குக என்ற ஒரு பயிற்சியும் இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியும் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களுக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகின்றது. எனவே ஆனா பகுதிக்கு பொருத்தமான சொல்லை ஆவண்ணா பகுதியிலிருந்து தெரிவு செய்து அவற்றை தொடர்பு படுத்துவதனூடாக இந்த பயிற்சியை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மாணவர்களே, அடுத்ததாக திரிசொல்லினுடைய 2வது வகையான பல பொருள் குறித்த ஒரு சொல் என்றால் என்னவென்று பார்ப்போம். பல பொருளை குறிக்கும் ஒரு சொல்லை நாம் பல பொருள் குறித்த ஒரு சொல் என்போம். உதாரணமாக மதி என்ற சொல்லை நாம் இங்கே அவதானிப்போம். முதலாவதாக புத்திமதி என்ற சொல் தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக வெண்மதி, மூன்றாவதாக முதியோரை மதி. இங்கே மதி என்ற ஒரு சொல் பல பொருளை உணர்த்தி நிற்கின்றன. புத்தி மதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மதி என்ற சொல் அறிவை உணர்த்துகின்றது. வெண்மதி என்பதில் மதி என்ற சொல் சந்திரனை உணர்த்தி நிற்கின்றது. முதியோரை மதி என்ற வாக்கியத்திலே மதி என்ற சொல் மதித்தல் என்கின்ற செயலை உணர்த்தி நிற்கின்றது. இவ்வாறு பல பொருளை குறித்து நிற்கக்கூடிய ஒரு சொல் நாம் பல பொருள் குறித்த ஒரு சொல் அல்லது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்று குறிப்பிடுகின்றோம். பல பொருள் குறித்த ஒரு சொல்லுக்கு மேலும் ஓர் உதாரணம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. காதில் அணிந்தாள், இலங்கை அணி வென்றது, கழுத்தணி மிகவும் அழகாகவும் இருந்தது, அணியாக நில்லுங்கள். இங்கே அணி என்ற சொல் ஒவ்வொரு வாக்கியத்திலும் வேறு வேறு பொருள் கொண்டு வந்துள்ளதை நாம் அவதானிக்கலாம். காதில் அணிந்தாள் என்ற வாக்கியத்திலே அணி என்ற சொல்லானது அணிதல் என்ற வினையை உணர்த்துவதாக வந்துள்ளது. அடுத்ததாக இலங்கை அணி வென்றது என்ற வாக்கியத்திலே அணி என்ற சொல் ஒரு குழுவை சுட்டுவதாக அமைகின்றது. அடுத்ததாக கழுத்தணி மிகவும் அழகாகவும் இருந்தது என்ற வாக்கியத்திலே அணி என்ற சொல் ஆபரணத்தை குறிப்பதாக வந்துள்ளது. அடுத்த வாக்கியம் அணியாக நில்லுங்கள். இங்கே அணி என்ற சொல் ஒழுங்கை உணர்த்துவதாக வந்துள்ளது. இவ்வாறு அணி என்ற ஒரு சொல் அணிதல், குழு, ஆபரணம், ஒழுங்கு ஆகிய பல பொருளை உணர்த்துவதால் இதனை நாம் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்று குறிப்பிடுவோம். மாணவர்களே,
பல பொருள் குறித்த ஒரு சொல், அதாவது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கான விளக்கத்தையும் உதாரணத்தையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக பல பொருள் குறித்த ஒரு சொல்லுக்கான பயிற்சி இங்கே தரப்பட்டுள்ளது. முதலாவது பயிற்சியாக பின்வரும் வாக்கியங்களில் தடித்த எழுத்தில் உள்ள சொல் உணர்த்தும் பொருளை தெரிவு செய்து கோடிடுக என்பதான ஒரு பயிற்சி இங்கே தரப்பட்டுள்ளது. முதலாவது வினா: மதம் கொண்ட கரி பொங்கினால் காடு கொள்ளாது. இதில் கரி என்பது கருமை, யானை, பாம்பு, இருள். இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய 4 சொற்களில் கரி என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது என்பதை நீங்கள் அடையாளம் இட வேண்டும். அடுத்ததாக இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரம். இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரம். இதில் சக்கரம் என்பது கடலையா உணர்த்துகின்றது, சக்கர படையை உணர்த்துகின்றதா, வட்டத்தை உணர்த்துகின்றதா, அல்லது சில்லை உணர்த்துகின்றதா? சக்கரம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது என்பதை நீங்கள் கோடிட வேண்டும். கோவலனை காணாத கண்ணகி அகம் நொந்து அழுதாள். இதில் அகம் என்பது மனமா, வீடா, உட்புறமா, காதலா? போரில் சேயை இழந்த தாய் கதறினாள். இதில் சே என்பது வீரனை குறிக்கின்றதா, அல்லது சிவப்பை குறிக்கின்றதா, மகனை குறிக்கின்றதா, அல்லது மனையை குறிக்கின்றதா? இவ்வாறு இந்த பயிற்சியை நீங்கள் வாசித்து இங்கே தடித்த எழுத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய சொல் உணர்த்தும் பொருளை கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய 4 விடையிலிருந்து தெரிவு செய்து விடையளிக்க வேண்டும். அதே போன்று பொருத்தமான சொல்லை தெரிவு செய்வதற்கான மேலும் ஒரு பயிற்சி இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அவளின் மதிநுட்பம் பெரியது. மதி என்பது சந்திரனை குறிக்கின்றதா, மதிப்பை குறிக்கின்றதா, அறிவை குறிக்கின்றதா என்பதை தெரிந்து விடையளிக்க வேண்டும். அதே போன்று மதம் கொண்ட நாகம் பாகனை கொன்றது. இதில் நாகம் என்பது பாம்பை குறிக்கின்றதா, யானையை குறிக்கின்றதா, மலையை குறிக்கின்றதா? இவ்வாறாக தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவையும் நன்கு வாசித்து சரியான விடையை தெரிவு செய்க. மாணவர்களே, உங்களுக்கான இறுதி மதிப்பீட்டு வினாவாக கீழே தரப்பட்டுள்ள சொற்கள் உணர்த்தும் வேறுபட்ட 2 பொருள் தரும் சொற்களை எழுதுக என்ற ஒரு பயிற்சி இங்கே தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, காணம் என்ற சொல் காடு என்றும், கானம் என்று உச்சரிக்கும் போது அது பாட்டு என்றும் பொருள்படுகின்றது. பதம் என்ற சொல் கால் என்பதையும் சொல் என்பதையும் உணர்த்துகின்றது. தானம் என்ற சொல் கோயில் என்றும் இடம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஏமம் என்ற சொல் பாதுகாப்பு, அதே நேரத்தில் இரவு என்பதையும் குறிப்பிடுகின்றது. மால் என்ற சொல் திருமாலையும் மேகத்தையும் குறிப்பதாக வந்துள்ளது. வாரம் என்ற சொல் கிழமை என்பதையும் மலைச்சாரல் என்பதையும் இங்கே உணர்த்தி நிற்கின்றது. வேளம் என்ற சொல் யானையை குறிப்பதோடு மூங்கிலையும் குறிக்கின்றது. வாளி என்ற சொல் அம்பையும் காற்றையும் குறித்து நிற்கின்றது. முருகு என்ற சொல் அழகையும் விழாவையும் குறிப்பதாக அமைகின்றது. சங்கம் என்ற சொல் கூட்டத்தை குறிப்பதோடு கைவளையையும் குறித்து நிற்கின்றது. இவ்வாறு பல பொருளை உணர்த்தி நிற்கின்ற ஒரு சொல்லை தேடி படிக்கலாம். மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாம் திரிசொல் என்றால் என்ன, திரிசொல்லின் வகைகள், அவற்றில் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கான உதாரணங்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கான உதாரணங்கள் என்பவற்றை பார்த்திருப்பதோடு இங்கே நீங்கள் பயிற்சி பெறுவதற்காக சில மதிப்பீட்டு வினாக்களும் தரப்பட்டுள்ளன. மீண்டும் ஒரு காணொளியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.